வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. ஏன் கட்சி, நான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன், உனக்கு என்ன அப்படின்ற ஒரு டோனில் வந்து எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. பிஎம் அவர்னா சிஎம் நான் தான் அப்படின்ற மாதிரி வேற அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது என்ன சார், அங்கே பாஜக கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று அந்த தோரணையே மாறுதே, அவருடைய பேச்சில் ஏதோ ஒரு சொல்லலாமான்னு தெரில, ஒரு கொஞ்சம் திமிரு தெரியுதே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து தோணுது. இல்லை, என் கட்சி நான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன்னா யார் உருவாக்குன கட்சி, இப்போ யார் அதை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா, எதிரில் இருக்கிற நமக்கே வந்து லைட்டாக கோவம் வருதே, உள்ளுக்குள்ள அந்த ரத்தம் ஊறி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. இல்லை, அது அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமையை நினச்சாதான் அவர் வந்து வேறு யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக திருமணத்துக்கு கூட்டு உட்கார வச்சிருப்பேன் தெரியுமா. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஐடிசியில் உட்காந்துருந்தார். அப்படியே சேரை பிடிச்சிட்டு வானத்தை பார்க்குறதோ நம்ம நேர காலம்டா அப்படின்னு அவர் பல திங்கிங்க மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா அமித்ஷா ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு. மும்மொழி கொள்கை தான் இந்தியா முழுக்க கொண்டு போவாங்கிறாரு. இங்கிலீஷில் கேட்டாலும் ஃப்ரெஞ்சில் கேட்டாலும் எதில் கேட்டாலும் ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சது ஒரு மொழி. அவர் வந்து நம்மளை வந்து மும்மொழி படிக்கணும்னு சொன்னவர். அவர் பாட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. இவர் பார்த்து விட்டதை பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி, போகிற வரைக்கும் போகலாங்கிற மாதிரி தான் இருந்தார் அன்றைக்கி சூழ்நிலையில். ஆனால் பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கேட்டது, வரக்கூடிய உங்கள் நீங்கள் சொல்கிறீங்கள வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதனுடைய ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக இருக்குமான்னு தெளிவாக கேட்குறாங்க. அவர் கருணேஷ் ஸ்ரீகாந்த் வந்து அதை வந்து இந்தியில் மொழிபெயர்த்து சொல்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் கேட்குறத இந்தியில் மொழிபெயர்த்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு இந்தியில் சொன்னால் தான் புரியுது. ஆங்கிலத்தில் சொல்கிறது ஒரு அளவும் புரியல. இப்படி தான் இருக்குது. அதை அவர் ஹிந்தியில் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார், ஆமாம் நாங்கள் தான் வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி தான், கோலிஷன் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் பதில் சொல்கிறாரு. அவரும் வந்து அதே மேடையிலேயே வந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர் அவரும் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமும் கூட எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லைங்கிறார். இப்போ அப்படி கிடையாது, அங்கே எப்படி அவங்க தலைமையிலையோ அது மாதிரி இங்கே நான், அங்கே அவங்க இங்கே நாங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன உருட்டுறாரு பாருங்களேன். விதவிதமாக உருட்டுறாரு அங்கே. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய பேச்சுக்கள் இருக்குது. குறிப்பாக பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே வந்து பாஜக பங்கு பெற்றிருக்கு. ஆந்திராவில் கூட பாஜகவுக்கு என்று இத்தனைக்கும் பெரிய செல்வாக்காகலாம் ஒன்றும் ஜெயிக்கல. அவர்களுடைய செல்வாக்கு எல்லாமே சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தான் இருந்தது. இருந்தாலும் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கொடுத்துருக்காரு, அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரே தவிர அவர் வந்து அவருடைய அமைச்சர்கள் யாரும் பங்கு பெறல. ஆனால் வந்து ஆந்திராவில் வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து அவங்களுடைய மாடலாக இருக்குது. எங்கே இருந்தாலும் தங்களுடைய அமைச்சர்கள் இருக்கணும், தங்களுடைய அமைச்சர்கள் அங்கே பங்கு பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்படியான சூழலில் தான் வந்து இந்த ஒரு கேள்வி வருது. கேள்வி வரும்போது நாங்கள் வந்து அப்படி சொல்லவே கிடையாது, அப்படி நடக்கவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை, அமித்ஷாங்கிற ஒருத்தர் வந்து ஐடிசிக்கு வரவே இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து வலுக்கட்டாயமாக அவர் சேர்க்கப்பட்டு விட்டார். இவ்வளவு செய்ததுக்கு பிறகும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் கருணையே இல்லாமல் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்குக்கு வந்து ஒப்புதல் வழங்குறாரு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போனால் என்ன ஆகும்னு ஆளுநருக்கு தெரியும். அதனால் அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுத்தாரு. இப்போ வந்து அவருடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுது. இப்படியான சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், நாங்கள் வந்து தனியாக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்போவே இன்னும், அதாவது தான் சொன்னேன், இந்த கூட்டணி அமைச்சதே வந்து ரொம்ப டூ இயர்லி. ஏன்னா அவங்க வந்து சண்டே போட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு பிரிஞ்ச கூட்டணி இது. இந்த கூட்டணி வந்து மீண்டும் ஒன்று சேரணும்னா ஒரு மொமெண்ட் வேணும். ஒரு திமுக ஆட்சி இருக்குது, தேர்தல் நெருங்குது, தேர்தல் சூழல் வரும்பொழுது அதிமுக தனியாக களம் சந்திக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதிமுக இன்னும் யாரையாவது கூட்டணி சேர்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு ஒன்றாக போராட்டம் பண்ணியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இணைந்தோ அப்படி தான் வந்து தொண்டர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு மன ஒத்துழைப்பு வரும். ஓராண்டுக்கு முன்பாகவே வந்து வீட்டில் இருந்தவரை பிடிச்சி கதற கூட்டிகிட்டு போய் கூட்டணி வச்சா இப்படி தான் வந்து முன்பாகவே வந்து முரண்பாடுகள் தோன்றக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா கூட்டணி கட்சி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். பாஜகக்காரங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதை பிடிச்சிட்டு பல கனவு கண்டுட்டுருக்காங்க. என்னமோ இவங்க ஜெயிக்க போகிறது மாதிரியும். எடப்பாடி வந்து எனக்கு வந்து முதலமைச்சர் போதும்ப்பா, மித்ததெல்லாம் நீங்களே எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி, இப்போ போக்குவரத்து நீ வச்சுக்க, நீ வந்து நான் மருத்துவத்தை நீ வச்சுக்கங்கிற மாதிரி இவங்க வந்து பங்கு பிரிக்கிறது கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழல் தான் இருக்குது.
ஆனால் வந்து நடக்க போகிற தேர்தலில் என்ன சம்பவம் நடக்க போகுது, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வாராங்கிறதே வந்து சந்தேகமாக இருக்கக்கூடிய சூழலில் இவர் இப்போ இருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் சட்டையை கிழிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக போகுது. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சார், டிப்ரெஷனில் அண்ணாமலை வந்து இமயமலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பப்போ வந்து ட்வீட் போடுறது, தமிழ்நாட்டை பற்றி எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நயினார் நாகேந்திரன் டீமுக்கு வந்து வெறுப்பை உண்டாக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிளம்புது. அதாவது அண்ணாமலை வந்து அரசியல் கிட்டத்தட்ட வந்து இதுதான் ஓய்வு இது மாதிரி தான் வச்சுக்கங்களேன். அது நல்ல பெரிய பொறுப்பு காத்திருக்குன்னு குருமூர்த்தி கடைசியில் பார்த்தா 63ங்கிற மாதிரி வந்து 60 பேரில் ஒருத்தரை போட்டு அனுப்பிவிட்டாங்க. இவர் வந்து உத்தரகாண்டில் போய் மோடி தவம் செஞ்சார்ல, அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோலாம் அனுப்பி போட்டிருக்காரு. ஆமாம். ஆனால் அவன் சொல்கிறாங்க அப்படியே நேபாள் போய் நேபாளிலேருந்து துபாய் போய் துபாயில் அவர் வாங்கி போடக்கூடிய சொத்துக்கள்லாம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போகிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபா அவர் வந்து இருந்த காலத்தில் அவருக்கு வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நிதியாக வந்ததாகவும், அது அந்த மேலாண்மையில் நிறைய சிக்கல் இருக்குது, கணக்கு வழக்கில் சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி தலைமையை இறுக்கி போடுக்கும் தான் உடனே வந்து டக்குன்னு நான் வந்து காசி போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேங்கிற மாதிரி இமயமலைக்கு போகிறேன்னு போயிட்டார். போயிட்டு அங்கேருந்து அப்படியே நேபாள் வழியாக போக இருக்கிறாங்கிற தகவல் வந்திருக்கு. இதுக்கு இல்லாமல் என்னென்னா, இவர் உத்தரகாண்ட் போயிட்டு அங்கேருந்துட்டும் வந்துட்டு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து ட்வீட்டில் வந்து தமிழ்நாடு அரசை விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணிலாம் வந்து எழுதிட்டு இருக்காரு. தமிழ்நாடுக்குன்னு ஒரு இங்கே அரசியல் வந்து ஒரு தலைவரை நியமிச்சிட்டாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து முதலமைச்சர் வழக்கமாக யார் வந்தாலும் வாழ்த்து பிச்சை கேட்பாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், சித்திரைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். சித்திரைக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும், தமிழ் புத்தாண்டுக்கு தை ஒன்றுங்கிறது தான் அது சரி அப்புறம் பார்த்துக்கணும், அடுத்த ஆட்சி வந்தோடனே திரும்ப பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல முதலமைச்சர். இப்போ விட்டு வச்சிருக்காரு. இவர் வந்தோடனே நாயகன் வந்தோடனே எங்கே தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து எங்கே அப்படின்னா, ஆமாம் சில்லறை இல்லைப்பான்ட்டாங்க மாதிரி டீல் பண்ணிட்டார் அவர். அது மாதிரி வந்து அவர் இறங்கியிருக்காரு, இப்போ தான் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவர் பைரன்னர் மாதிரி அவர் அண்ணாமலை அங்கே இருந்துக்கிட்டு அவர் டெய்லி ஏதாவது கருத்து சொல்லிகிட்டே இருக்காரா. இப்போ வந்து பஞ்சாயத்து வந்து கமலாலயத்தில் மரியாதையை வாய முண்டு இருக்கியா, இல்லை இந்த பொறுப்பையும் பிடிங்கிட்டு விடவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஓடிட்டு இருக்குது. சார், மெரினா பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு அது ஒரு திட்டம் மாதிரி. அதாவது அந்த பீச்சை வந்து மேம்படுத்துறது. வெளிநாடுகளில் வந்து பீச் வியூஸ் வேணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் நிறைய பேர் வந்து போவாங்க. அது ரொம்ப தூய்மையாக இருக்கும், அந்த தண்ணி அடியில் வந்து கலர்லாம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மெரினா பீச்சை கொண்டு வந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இது அமையும் அப்படின்ட்டு தான் நம்ம கூட பார்க்க முடியுது. அந்த லூப் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வந்து நட்டு வச்சாச்சு. அடுத்தாங்க வந்து ரோப் கார்லாம் வந்து வரப்போகுது அப்படின்லாம் வர கார்பரேஷன் சார்பாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட துணை மேயர் அவர்களை பேட்டி எடுக்கும் போதுலாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து மேம்படுத்த போகிறோன்ட்டு. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து மெரினா பீச்சை மேம்படுத்துகிறாங்கன்னும் பொழுது நிச்சயமாக கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. ஏன்னா நடுத்தர மக்கள்லாம் வந்து செலவே இல்லாமல் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா அது வந்து மெரினா பீச் தான். அதை கெடுக்கக்கூடிய வகையில் வந்து இது வந்துடும். கட்டணம் வந்து வசூலிச்சாங்கன்னா நடுத்தர மக்களுக்கு இது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் வந்து நடல போச்சு. ஆனால் அது வந்து ஃபேக் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ யார் சார் இதை கிளப்பி விட்டது? இப்போ ஒரு இடத்த வந்து சிறப்பாக மாற்றுறாங்க, அழகாக கொண்டு வராங்கன்னும் பொழுது அதை கட்டணம் வசூலிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்கன்ற அந்த நியூஸை யார் வந்து கிளப்பி விட்டது? இல்லை, இந்த செய்தியை இன்னொரு செய்தி ஊடகம் தான் பரப்பி விட்டுருக்காங்க. செய்தியை வந்து சரிபார்ப்புக்கான தனியாக இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து எல்லோரும் செய்திகளை சொல்லும்போது ஃபேக்ட் செக் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அதுலேயும் அதிகாரப்பூர்வமாக ஃபேக்ட் செக் பண்ணக்கூடியவங்க யூட்டன் மாதிரியான அமைப்புகள், தனியார் அமைப்புகள், ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களாம் வந்து குறிப்பிட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் போட்ட செய்தி உண்மையாக குறிப்பிட்ட துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டு இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா, இவங்க போட்ட ஒரு கார்டு வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிடுது, வாட்ஸ்அப்பில் பரவி. இப்போ திமுக ஆட்சியில் வந்து மெரினா பீச்சுக்குள்ளே போனால் கூட 30 ரூபா டிக்கெட் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் செய்தியை பரவிடுச்சு. ஆனால் அந்த நிறுவனம் நாங்கள் வந்து செய்தி தவறானதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு மறுப்பு போடலை, ஒன்றும் போடலை, செய்தி தவறானதுன்னு மட்டும் போட்டான். அதுனா அது வந்து பாஜகவால் போஷித்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். அடிக்கடி எல்முருகன் அங்கே போகிறாரு, காந்தி போகிறாரு, எல்லாம் போகிறாங்க. பாஜக ஆட்சி காலத்தில் தான் வந்து உடனடியாக வந்து லைசன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டு இதுபட்ட நிறுவனம். அதனுடைய நன்றி கடனை வந்து இப்படி செலுத்துகிறாங்க போல். ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு செய்தி நிறுவனம் தவறான செய்தியை சொல்லி தான் வந்து பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அமைப்பு வந்து யோசிக்கணும். பொய் செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பி விடுறது, அரசுக்கு எதிராக சொல்கிறது, இதெல்லாம் தேவையானு யோசிக்கணும்.
அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. குறிப்பாக இந்த ப்ளூ ஃப்ளாக்லாம் என்னென்னா, ப்ளூ ஃப்ளாக் வந்து ஒவ்வொரு பீச்சுக்கான ஒரு தூய்மையான பீச்சுகளுக்கான ஒரு இது கொடுக்குறாங்க. இப்போ சென்னை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஈசிஆரில் தாஜ் ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. அது அரசு பீச் தான். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து கட்டணம் தான் உள்ள 30 ரூபாயோ என்னமோ ஒருத்தருக்கு கட்டணம். அதுக்கு போக வந்து உள்ள கார் பார்க்கிங் இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பார்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். ஆனால் அந்த பீச் வந்து அவ்வளோ தூய்மையாக இருக்கும். சர்ஃபிங் பண்ணுறாங்க, அந்த நீர் சறுக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்குது. அது தானாக அதுக்கு கற்றவர்கள் ரொம்ப சாதாரணமாக அங்கே போய் வந்து குளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு அந்த பீச் வந்து முழுக்க முழுக்க வந்து மோடி மாதிரியான ஆட்களை வைத்து கொண்டு அப்பப்போ வந்து அதே பீச்சில் தான் மோடி வந்து குப்பாள்லாம் தெரியுமா, அந்த அதனுக்கு பக்கத்தில் தான் ப்ளூ ஃபிளாக் பீச். ஆமாம், அதுலேருந்து 100 மீட்டர் தான் அவர் தாஜ் கோரமண்டல் அந்த ஃபிஷர்மேன் கோவம் இருக்கு இல்லையா, அதில் அழுனார். 5 நட்சத்திர விடுதி ப்ளூ ஃப்ளாக்னு சொல்லி ஒரு கொடுக்கப்பட்டதில் வந்து குப்பாள்னார். எங்கே அதன்னு அண்டால கரன்னு கேட்பேன். அது மாதிரி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி 1848 எடுத்து உள்ளே போட்டு அவர் போனார். இப்படி இருந்தது. அந்த மாதிரி அந்த பீச் இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இது வந்து தரம் உயர்த்தணும், பிளாஸ்டிக் கழிவுகளற்ற, எண்ணாடி குடுவைகளற்ற, குப்பைகளற்ற ஒரு இதாக உருவாக்கணுங்கிறது இதுதான் எண்ணமாக இருக்குது. ஆனால் இப்போ கட்டண வசூலுக்குரிய ஒரு அடிப்படை இதே கிடையாது. அது எப்படி வசூலிக்க முடியும்? மெரினாங்கிறது உலகத்தினுடைய 2வது பெரிய கடற்கரை. அவ்வளோ பெரிய கடற்கரையில் நீ எப்படி வந்து போட்டு பொதுமக்களை கட்டுப்படுத்தி எங்கே இருந்து எங்கே கியூ போட்டு நீ வந்து வசூல் பண்ண முடியும்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் மெரினாவை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 லட்சம் பேர் இருக்காங்க. 6 லட்சம் பேர் கூடக்கூடிய அளவில் வந்து மெரினா பீச் இருக்குதுன்னா அந்த அளவுக்கான இடத்துல வந்து நீ எப்படி கட்டணம் போட்டு வசூல் பண்ணி 6 லட்சம் டிக்கெட் எப்படி விற்க முடியும்? அடிப்படை அறிவு வேணாமா? நீ நியூஸ் போடுறேன்னா அறிவு வேணாமா? நீ திமுக அரசுக்கு எதிராக வந்து மக்கள் மத்தியில் கோபத்தை தூண்டணும்னு ஒரு செய்தியை போடுற, அது பொய் செய்தியை போடுற. ஆனால் அடிப்படையில் முதல்ல குறைஞ்சபட்சம் யோசிக்கிறவனுக்கான இதோட போட வேணாமா அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்குது. ஆனால் அரசு வந்து இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பொய் செய்தி போடக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் வந்து அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் இருக்குங்கிறதான் நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்காங்க. சார், விருதுநகர் கலெக்டர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த பற்கள் வந்து எடுப்பாக இருக்குது அப்படின்னும் போது அந்த பிரேசஸ் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். அதை பற்றி ஒரு நல்ல தலைமை இருந்துச்சுன்னா அதனுடைய லைனப்பும் நல்லா இருக்குங்கிறது தான் இது எடுத்துக்காட்டு. முதலமைச்சர் எப்படி செயல்பாடு இருக்கோ அவருடைய ஆட்சியர்கள், அவருடைய நிர்வாகத்தில் கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு இந்த விருதுநகர் கலெக்டர் ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் செய்துள்ள இந்த செயல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல், ரொம்ப பாராட்டுக்குரிய செயல். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு செய்தி படிக்கும்போது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து இந்த மாணவர்கள் வந்து தேடி போய் பிடிக்கிறது, பரீட்சைக்கு வர மாணவர்களை பிடிக்கக்கூடிய யார் யாரெல்லாம் வரல லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார். அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த முறை வந்து இந்த செய்தி நான் இன்னைக்கு காலையில் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை இருக்குன்னா 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரில் குறைஞ்சது ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ வந்து இந்த பிரேசஸை போட்டிருப்பாங்க. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவங்க ஒரு 50,000 ரூபா 30,000 ரூபா அந்த மாதிரி ஒரு ஆண்டு ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய பெற்றோர்கள் அது இந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 20,000 ரூபா டு 30,000 வரைக்கும் கூட வரலாம். அது பல்லை பொறுத்து, அவங்களுக்கு பிரச்சனையை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து, எந்த மாதிரி ப்ரெஷஸ் போடுறாங்கிறத பொறுத்து. அது மாதிரியான இதில் வந்து இந்த கம்பி கட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அது வந்து இப்போ பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வந்து போகும். ஒரு சாதாரண பல்லு பிடுங்குறதுக்கு போனாங்கன்னா இன்றைக்கி வந்து 2,000 ரூபா ஆகிடுது. 300 ரூபாய்க்கு பல் பிடுங்கக்கூடிய டாக்டர்களும் இருக்காங்க. ஆனால் அது மாதிரி தான் சொல்கிறேன், 300 ரூபாலேருந்து 2,000 வரைக்கும் ஆகுது அப்படிங்கும்போது இது எதையுமே அஃபோர்ட் பண்ண முடியாமல் அரசு மருத்துவமனைக்கு வந்து காற்று வந்து வலி ஒரு 2 நாள் ஆனால் கூட வலியை பொறுத்து இருந்து பிடிக்கிட்டு போகக்கூடிய மக்களுக்கு கூடிய நாடு தான் இது. அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற பிரச்சனை வருது. அவர்களுக்கு வந்து எத்துப்பல் பிரச்சனை வருது, முகவாய் அமைப்பு மாறக்கூடிய சூழல் காரணமாக எத்துப்பல் பிரச்சனை வருதுன்னா அதை வந்து சீரமைக்கக்கூடிய வேலையில் அவங்க பெற்றோர் ஈடுபட முடியாது. ஏன்னா அரசு பள்ளியிலே படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் அப்படி இருக்க முடியும். அப்போ அவங்களுடைய பிரச்சனையை யார் தீர்ப்பது? இது ரொம்ப வந்து நுணுக்கமான விஷயங்க. இப்போ அடுத்து நம்ம பேச போகிற விஷயத்துக்கு ஈடான ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணி அதை சிஎஸ்ஆர் ஃபண்ட் இப்போ வந்து அரசு
கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை தொடங்கினாங்க. 1400 எனக்கு தெரியும் இந்த மாதத்தோட 1400 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. எவ்வளோ சீக்கிரமாக அந்த மருத்துவமனை கட்டப்பட்டது, எவ்வளோ சீக்கிரமாக அந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது, எவ்வளோ சீக்கிரமாக சாதனைகள் வந்து ஷார்ட் டைம்லேயே வெளியில் சொல்லாமல் இருக்காங்கங்க. 1400 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க இது வரைக்கும் இலவசமாக, காசு வாங்காமல், எந்த விதமான பணப்பயன்கள் இல்லாமல். அவருடைய ரேஷன் கார்டு அவங்க காப்பீட்டு அட்டை இருந்தால் போதும், அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் உடனடியாக அனுப்பி வைக்கிறாங்க. சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய சென்னை சுற்றுப்புறத்துலேருந்து வந்து வச்சுட்டு போகிறவங்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேலே தாண்டிடுச்சு ஸ்டென்ட் வைக்கிறது. ரொம்ப சுலபமாக வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு விதமான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரிய வகையான ஒரு சிகிச்சையெல்லாம் அளிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த இதெல்லாம் வந்து ஒரு காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே கூட வராது. இப்போ நீங்கள் பர்சனலாகவே நீங்கள் வந்து காப்பீட்டு திட்டத்தில் போட்டிருந்தா கூட இன்சூரன்ஸில் வந்து இதெல்லாம் கிடையாதுன்றவான். நீங்கள் வந்து உங்களுடைய பல்லு உண்மையுமே சொத்த பல்லு பிடுங்கினா கூட அது வந்து ஒரு நோய் தான். ஸோ அது நோய் வலி மிகுந்தது தான். ஆனால் அதுக்கு கூட வந்து இன்சூரன்ஸ் அது கிடையாது. அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த பள்ளி குழந்தைகளுக்கு யார் கொடுக்குறது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு யார் பார்க்குறது அப்படிங்கும்போது இதுக்கு ஃபண்டு கிடையாது, அரசு இதில் வந்து ஒரு நிதி கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு கலெக்டர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அழகாக யோசித்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. அது சமூகத்துக்கான அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தணும். ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் அது குறிப்பிட்ட தொகையை செலுத்துவாங்க. அந்த பணம் வந்து கையாளுவக்கூடிய இது வந்து ஆட்சியர் கையில் இருக்குது. அவர் வந்து இந்த பணத்தை எடுத்து இந்த மாணவர்களுக்கு ஒரு 600 பேர்த்துக்கு வந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு இந்த பிரேசஸ் போட்டு விட்டுருக்காரு. இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மாவட்ட கலெக்டர்களுக்கு எடுத்துக்காட்டாக இது இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்தியா முழுக்க, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க 600-660 மாவட்டங்கள் இருக்குன்னா அத்தனை மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அவருடைய செயல் ஒரு எடுத்துக்காட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இந்த எத்துப்பல் பிரச்சனைங்கிறது வந்து அவங்களுடைய மன ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை, இன்ஃபீரியாரிட்டியை கொடுக்கும். அவங்க வந்து ஒரு இடத்துல போய் புகுந்து பேசுவதற்கோ ஒரு அறையின் கதவை தட்டி திறப்பதற்கு கூட வந்து யோசிக்கக்கூடிய அளவில் எதிர்காலத்தில் அவர்களை மாற்றம்ங்கிறது வந்து அடையாளப்படுத்தக்கூடியது. ஒருவனை வந்து அவனுடைய உடல் அவயங்களை வைத்து அடையாளப்படுத்தும் மாதிரி வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேரை வைப்பாங்க. பள்ளி சிறுவர்கள் மத்தியில் வந்து புரிந்துணர்வு இல்லாமல் வந்து கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாவாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஒருத்தராக தான் அந்த ஆட்சியில் இந்த முடிவு எடுத்துக்காக தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என் கூட படித்தவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய காலங்களில் படித்தவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்படி இருக்கலாம், மாட்டியிருக்கலாம், சீரமைக்க முடியாமலே போயிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் எந்த வயதிலும் கூட அதை சீரமைக்க முடியக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்கிறது. 40 வயது ஆனாலும் 45 வயது ஆனாலும் சீரமைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் புரிந்து தான் வந்து ஒரு ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஃபைன் சார். ஸோ இதனுடைய நீட்சியாக தான் இன்னொரு விஷயமும் வந்து பார்க்க முடியுது. அதாவது முதலமைச்சரை ஃபாலோ பண்ணி தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இடஒதுக்கீடுன்ற மாதிரி கிட்டத்தட்ட 15,000 பேரும் வந்து கவுன்சிலரோ அந்த வார்டு மெம்பரோ இந்த மாதிரியான பதவியில் வந்து பொறுப்பில் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்து அவங்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் தருதோ நமக்குமே வந்து அது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆஹா, இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாரே முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி சில விஷயங்கள் சார். அவர் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நீதி கட்சியினுடைய, திராவிட இயக்கம் நீதி கட்சியினுடைய நீட்சி தான் திமுகவினுடைய தலைவர். ஆனால் இவர்களுடைய கொடிவழி முன்னோர்கள், அதாவது இந்த கொள்கை வழி முன்னோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக இங்கிலாந்தில் கூட கிடையாது பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிற விஷயத்தை சென்னையில் நடைமுறைப்படுத்தியவர்கள் நீதி கட்சி வந்து. இதை பார்த்துட்டு தான் இங்கிலாந்தில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறான். அதை இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய நாடு, அன்றைக்கு இந்தியாவை காலனியாக வச்சுருந்த நாடு வந்து இங்கிலாந்து. ஆனால் இங்கிலாந்திலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. சென்னை மாகாணத்தில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொண்டு வந்த கட்சி நீதி கட்சி. அதனுடைய தொடர்ச்சி திமுக. அதனுடைய தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்போ அவர் வந்து ஒவ்வொரு செயலும் வந்து இப்படி தான் செய்வார். நீங்கள் அதில் ஆச்சரியப்படலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் கூட பல விஷயங்களை வந்து அவர் யார்ஸ்டிக்கை வந்து தள்ளி வச்சுட்டே போகிறாரு. அவர் ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய செயல்களை வந்து அடுத்தவர்கள் தொடுவதற்கு கூட இன்னும் காலம் எடுக்கும். அதை பற்றி யாரும் சிந்திக்காத இடங்களில், வெளிச்சம் படாத விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்களை நோக்கி வந்து யோசிக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு வந்து அந்த 15,000 பேருக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ஒரு பதவி கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு அரசு தேர்வு நடக்கிற இடங்களில் போய் பாருங்களேன். அரசு தேர்வுகள் எழுத வரக்கூடிய ஆட்களில் ஒரு 1000 பேர் எழுத வராங்கன்னா அதில் உடல் பிரச்சனை உள்ளவர்கள் எவ்வளோ பேர் வராங்க, அவர்கள் எவ்வளோ கனவுகளுடன் இந்த அரசினுடைய தேர்வு முறையை நம்பி வராங்க. ஆனால் அதில் கூட ஊழல் பண்ணதுங்க அதிமுக. டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு, அதுவும் வந்து உடல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்கள அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அழைத்து கொண்டு வருவாங்க. அவங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வந்து அவர் வந்து இவர் எப்படியாவது அரசு வேலைக்கு போயிட மாட்டாரா, இவர் தன்னைத்தானே பாட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் ஏன்னா அவங்களுக்கும் அந்த மனசில் இருக்கும், நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம ஏதோ நம்மளால் வந்து ஏதோ குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தான் வந்து எழுத வருவாங்க, படிச்சுட்டு வருவாங்க. அந்த அரசு தேர்வு நடக்கக்கூடிய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுடைய கனவுகள், யாரை நம்பி அவங்க வராங்க, அரசை நம்பி வராங்க. அப்படிங்கும்போது தான் இவர் வந்து அதாவது இது போன்ற விஷயங்களில் கூட வந்து நேர்மையாக தான் நடந்துக்கணுங்கிறது தான் வந்து திமுக அரசு வந்தவுடன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரொம்ப சரியாக நடக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. எல்லா விதமான அரசு வேலை வாய்ப்புகளும் டிஎன்பிஎஸ்சி வழியாகவே வருங்கிறத வந்து அறிவிச்சாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு. அதெல்லாம் நம்ம தான் சொன்னோம்ல, எங்களுடைய புகழை நாங்கள் வெளியே சொல்லி கொண்டதுலேயே நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்லாத கிளைம் பண்ணிக்காத எவ்வளோ விஷயங்கள் இதுவும் ஒன்று. இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் ஏன்னா பணம் கொடுத்து அல்லது ஒரு சிபாரிசு மூலமாக இப்போ வேலை பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தவங்களை பூரா வந்து நெறிப்படுத்தி அரசு ரீதியாக மட்டும் தான் நீங்கள் வேலை வாங்க முடியுங்கிறது, இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை பயக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த இதை செஞ்சார். அதே மாதிரி இதுவும் இப்போ இவர் வந்து பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. அங்கே அவர்கள் சார்பில் யார் இருக்கா, பெண்கள் சார்பாக பேச முடியுது. திருநங்கைகளுக்கு சார்பாக திருநர் சமூகத்துக்காக வந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவர்களும் பேச உள்ளே வந்துட்டாங்க. எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கும் போது இவர்களுடைய வாய்ப்புகளை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும், இதுக்கு அடுத்தது யார் இருக்கா, சமூகத்தினுடைய இன்னொரு தரப்பு என்ன, சமூகத்தினுடைய இன்னொரு அங்கம் யாருன்னு தேடி 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 அவர்களுடைய இதை வந்து வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இது ஓட்டுக்காகவோ, மாற்றுத்திறனாளிகள் ஓட்டுகள் வந்து பெரிய அளவில் இருக்குது, இந்த கட்சி வந்து திமுக வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற வைத்துருவாங்கலாம் கிடையாது. எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, திமுகவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாங்கள் இதையெல்லாம் செய்வோம். நீங்கள் வந்து அடுத்து வாக்களிக்கிறீங்க எங்களுடைய செயல்பாதை பார்த்து முடிவுபடுத்துங்க. ஆனால் எங்களுடைய அஜெண்டா வந்து இந்த சமூக நீதியை இது வந்து எல்லோருக்கும் எல்லாங்கிற ஒரு விஷயத்தை வந்து திராவிட மாடலை அமல்படுத்துவது தான். அந்த அமல்படுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து முதலமைச்சர் ரொம்ப சரியாக செயல்பட்டு இருக்கார். இது வந்து வாக்குக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ரொம்ப தெளிவாக வக்பு வாரியத்துக்காக வந்து ஒரு வழக்கு போடக்கூடிய முதல் கட்சி திமுக வழக்கு போடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து வெறும் வாக்குகளுக்காக கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்போங்கிற வந்து எங்களுடைய சூளுரை. பாகிஸ்தான் பிரிந்து போன காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், பாகிஸ்தான் பிரிந்து போன போது திராவிடஸ்தான் கேட்டுக்கிட்டு இருந்த நாடு இந்த கட்சி திமுக. ஆனாலும் கூட பின்னாடி இந்தியாவை ஏற்றுக்கொண்டு சீனா போருக்கு பிறகு இந்தியாவுக்கு சார்பாக வந்து ஒரு கடுமையான ஒரு எல்லா வகையிலும் வந்து இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவிலேயே வந்து அதிகம் நிதி அளிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தன்னை வளர்த்து இந்த மாநிலத்துக்கு இதை கொண்டு வந்த கட்சி வந்து திமுக. இப்படியான சூழலில் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவர் புகழ் வந்து கொடி வந்து இமயத்தில் வந்து கொடி பிறகு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கனக விஜயனுடைய புகழ் அதை விட அதிக காலம் வந்து நீடிக்குங்கிறது தான் உண்மை. ஏப்ரல் 14 அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய அந்த திருவுருவ படம், அதே மாதிரி பெரியார்து, அண்ணாது, கலைஞர் அவர்களுடைய படங்களை வைத்து மலர் தூவி மரியாதை செய்கிறாரு. ஆனால் அதையுமே வந்து எடிட் பண்ணி அண்ணன் அம்பேத்கருடைய படத்துக்கு மட்டும் அவர் வந்து மலர் போடாத மாதிரியும் மற்ற படங்களுக்கு வந்து மலர் போட்ட மாதிரியும் ஒன்று சித்தரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த எடிட் பண்ணது செஞ்சதை வந்து அதிமுகவுடைய ஐடிவிங்க. அது வழக்கமாக சகவாச தோஷம். இப்போ ரொம்ப நாள் வந்து குடியாரம் கூட சேராமல் ஒருத்தர் இருப்பான், அப்போ வந்து டீ டோட்டலாக மாறிட்டே இருப்பான். ஒரே ஒரு நாள் அந்த குடியார நண்பனை பார்த்துருவான், அவன் பார்த்தோன்னே அவன் 2 பேரும் சேர்ந்து பாரு கூட்டிகிட்டு போயிடுவான். இப்படி நாசமாக போகிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் அதிமுக வாழ்க்கை. இவ்வளோ நாளுக்குள்ளே வந்து கொஞ்சம் பொய்யா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பொய்யா எடிட் பண்ண எப்போ ஆரம்பித்தாங்க, ஏன்னா மீண்டும் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாங்க இல்லையா, உடனே வந்து அவர் ஐடிஎம்ஸ் மூர்த்தி வந்து வரிசையாக தலைவர்களுக்கு எல்லா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அன்றைக்கு வந்து அண்ணல் அவர்களுடைய பிறந்த நாள், அதுக்காக அவர் வந்து முதல்ல வந்து அவருக்கு அண்ணலுக்கு படம் போட்டுறாரு. அதுக்கு பிறகு வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும்லாம் போடுறாங்க. இதில் வந்து அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு இதுதானே அவங்களுடைய திராவிட மாடல்னு கேட்டால், ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர், தனக்கு முன்னால் டிவிஎஸ் 50 போனாங்கிற காரணத்துக்காக கூப்பிட்டு வச்சு அடித்தாருன்னு சொல்லி எடப்பாடி மேலே கேஸ் இருக்குது.
ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீ எப்படி எனக்கு முன்பாக வந்து சரிக்கு சமமாக உட்காந்து வண்டியில் போகிறேன்னு சொல்லி டிவிஎஸ் 50ல் போனுங்க. அவர் எதுவும் கார்லெல்லாம் போகல. இன்றைக்கும் வீடியோ நக்கீரனில் அந்த யூடியூப் சேனல் இன்றைக்கி இருக்குது. அந்த போலீஸ்காரன் கொடுத்த பேட்டி. எடப்பாடி பழனிசாமி, நான் வேறு யாரும் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமியே குச்சி வச்சு அடிச்சிருக்காரு. எப்படி முன்னாடி நீ வந்து இந்த சமூகத்தில் பிறந்துட்டு முன்னாடி உட்காந்து போகலான்னு சொல்லி பிசிஆர் கேஸில் உள்ளே போக வேண்டிய ஆள் அவர். இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. நம்ம வந்து இட்டுக்கட்டலாம் இல்லை, ஒரு தனியார் செய்தி நிறுவனம் போட்டு வச்சு இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது. இப்படியேப்பட்ட நபர் தான் அந்த கட்சியினுடைய தலைமையாக இருக்காங்க. இவங்க வந்து அண்ணனுக்காக கவலைப்படுறாங்களா? யார்கிட்ட வந்து எந்த கதை விடுறாங்க? ஆனால் இவங்க வந்து அதான் கெட்டிக்காரன் புழுகு, அதெல்லாம் வந்து 8 நாள் ஆகும். இவங்களுக்கு அறிவும் கிடையாது, மானமும் கிடையாது, வெக்கமும் கிடையாது. 5 நிமிஷத்தில் மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.